Hi, so this is Karthik from Cyber Academy. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் 11க்கு என்ன லெசன்ஸ் நம்ம நல்லா பார்க்கலாம். ஸோ அந்த லெசன்ஸ்ல எதெல்லாம் நல்லா ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும், அதே மாதிரி இப்படி படித்தா எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கிளியர் கட்டாக உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த வீடியோ முடிகிறப்பவே உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதை வச்சு நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் நம்மளால் எடுக்க முடியும் அதையும் நம்ம சேர்த்து நம்ம பார்த்துருவோம். சரி, ஃபர்ஸ்ட் ஸோ எப்பவுமே கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக் பேக் 1 மார்க்ஸ், 15க்கு 11 to 12 வரைக்கும் புக் பேக் 1 மார்க்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணால் கெமிஸ்ட்ரியோட 1 மார்க்ஸ், ஃபிசிக்ஸ் 1 மார்க்ஸ், மேக்ஸ் எல்லா 1 மார்க்ஸுமே ரீகால் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 1 to 10 லெசன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஆர்கானிக் லெசன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஆர்கானிக் லெசன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட எபிலிட்டி தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ படிக்க முடியும், படிச்சா எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியும், அது நீங்கள் பார்த்துப்பீங்க. மிச்சம் 1 to 10 லெசன்ஸ் மட்டும் நம்ம கம்ப்ளீட் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா புக் பேக் பார்த்துக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வரலாம். ஸ்டாக்கிமெட்ரி பேஸ் பண்ண ப்ராப்ளம் கேட்கலாம், ஆர்எல்ஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், இல்லாட்டி பேலன்சிங் ரியாக்ஷன் பை ஐனோல்டன் மெத்தட், ரிடாக்ஸ் மெத்தட் இதை வச்சு கேட்கலாம். ஸோ ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு என்னன்னா புக் பேக்கில் தியரிஸ் வந்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்ஸ் அந்த மாதிரி நமக்கு வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இதே செகண்ட் லெசன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புக் பேக் ஃபுல்லாக பார்த்துருங்க. அது போக பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் நிறைய பிரின்சிபல் இருக்குது. எய்சன்பர்க் கன்சென்ட்ரி பிரின்சிபல், அப்போ ஆஃபர் பிரின்சிபல், அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் டி ப்ராக்லி ஈக்குவேஷன் பார்த்துருங்க. அடுத்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும், அது ஒரு பேஜ் 55 இருக்கும், காப்பர் குரோமியம். அது நெக்ஸ்ட் இது போக உங்களுக்கு என்ன ஸ்டெபிலிட்டி பற்றி சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்தாங்களே உங்களுக்கு செகண்ட் லெசன்ஸ் மோஸ்ட்லி கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதுலேயும் சம்டைம்ஸ் ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் இருக்க எல்லா லா, மாடர்ன் பீரியாடிக் லா, அதுக்கப்புறம் வெறும் பீரியாடிக் லா, டோபியன் ட்ரைட்ஸ், அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லா லாவுமே படிச்சுக்கோங்க. அது போக புக் பேக். இது தேர்ட் லெசன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசன் புக் பேக் பார்த்துக்கோங்க. அது போக ஆர்த்தோ டு பேரா ஹைட்ரஜன் கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் டெம்பரரி ஹார்ட்ஸ் ஆஃப் வாட்டர்னா என்ன, அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம், அப்போ பெர்மனன்ட் ஆஃப் வாட்டர், ஸோ அதை பற்றி, அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபோர்த் லெசன் முடிச்சிருங்க. இது எல்லாமே மோஸ்ட்லி ஒரு தியரியாக தான் இருக்கும், நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபிஃப்த் லெசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் பார்த்துருங்க. அது போக சிமிலாரிட்டிஸ், நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஒரு 3 சிமிலாரிட்டிஸ் உங்களுக்கு என்னமோ இருக்கும், அதை பார்த்துடணும். அடுத்து பாஸ்ட் ஆஃப் பேரேஜோட ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் அதோட யூசஸ், ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்லாமல் மற்ற நிறையா யூசஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 5 to 6 யூசஸ் கிட்ட நீங்கள் படிக்கிறப்ப யூசஸ் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஒரு கொஸ்டின் இருக்கும், அது பார்த்துருங்க. அப்புறம் ப்ளீச்சிங் ஆக்ஷன், ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பரேஷன், அந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணிடுங்க. சிக்ஸ்த் லெசன் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லெசனாக தான். ஏன்னா இருக்க எல்லா லாவும் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லா கேட்டுருவாங்க. ஆனால் உங்களுக்கு சம்டைம்ஸ் என்னன்னா ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் ப்ராப்ளம் பேஸ்ட் அந்த மோல் ஃப்ராக்ஷன் அதை பற்றி கேட்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஐடியல் கேஸ் டெரிவ் பண்ணுறது, நெக்ஸ்ட் டிஃப்யூஷன் எஃபிஷியன்ட் டிஃபரன்ஸ் என்ன, ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னா என்ன, லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேஸ்னா என்ன, அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேஸஸ்னா என்ன, அப்புறம் டிரைவ் வேண்டர்வால்ஸ் கான்செப்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 6th லெசன் கேட்கலாம். 7th லெசன் ஒன் ஆஃப் பெரிய லெசன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த பெரிய லெசனை நீங்கள் எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னா ஒன்று எதர் புக் பேக் தரவு பண்ணணும், இல்லை அப்படின்னா செலக்டிவ் டாபிக்ஸ் மட்டும் பார்க்கணும். இவ்வளோ படிக்கணும் நீங்கள். ஸோ நான் மேக்ஸிமம் செலக்டிவ் டாபிக்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 3 laws ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துருங்க. அப்புறம் சீக்வென்ஸ் ரிலேஷன், பான் ஆர்பர் சைக்கிள், அப்புறம் லாட்டிஸ் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, ஜீரோத் லா, அப்புறம் ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 8th லெசன் பார்த்தீங்கன்னா 8th லெசன் அதே மாதிரி தான். 8th லெசன் ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் தான் டோட்டலாகவே படித்தாலே அந்த லெசன் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். ஸோ அப்படிங்கும்போது அந்த லெசன் நம்ம ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் படிக்கிறப்பவே ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் எடுக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி எல்லாமே நிறைய ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 8th லெசன் பொறுத்த வரைக்கும் கேபிஎன் கேசி ரிலேஷன், அது கூடவே என்னன்னா நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்கன்னா கேபிஎன் கேசி ஃபார் டிசோசியேஷன் ஆஃப் பி சல்ஃபைன் கேட்கலாம், இல்லை ஃபார்மேஷன் ஆஃப் NH3 அமோனியான்னு கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அதுக்கும் கேபிஎன் கேசி ரிலேஷன் எழுதுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இது வேற கொஸ்டின், அது வேற கொஸ்டின். ஸோ கொஞ்சம் கிளியர் கட்டாக படிச்சு ப்ராப்பராக எழுதிருங்க. கொஸ்டின் பேப்பர் தெளிவாக படிங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வான்டி ஆஃப் ஈக்குவேஷன், அந்த வான்டி ஆஃப் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீ சாட்லர் பிரின்சிபல். நெக்ஸ்ட் ஒய் ஈக்லிபிரியம் இஸ் கால்ட் அஸ் டைனமிக் ஈக்லிபிரியம், அந்த விஷயம் அது. அப்புறம் ரியாக்ஷன் கொஸ்டின், அதை பற்றி கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. அடுத்த 9th லெசனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெசன் தான். சில டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப வேகா இருக்கும், புரியாது. ஸோ அப்படி போது என்னன்னா நீங்கள் மக்கப் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் ஒன்றுமே புரியாது. ஏன்னா இதில் உங்களுக்கு கிரியேட்டிவாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு மேக்ஸிமம் ஓவர்வியூவாக மேலே பார்த்தாலே ஒரு அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா லாஸ் பார்த்துருங்க. அப்புறம் ஃபேக்டர் டீவியேஷன், ராவல்ஸ் லானா இங்கே ஹென்ரிஸ் லா, ராவல்ஸ் லா அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் லிமிடேஷன் ஆஃப் ஹென்ரிஸ் லா, அதுக்கப்புறம் ஐசோட்டானிக் சொல்யூஷன் என்ன, ஆஸ்மோசிஸ், அதை பற்றி எல்லாம் பார்த்துருங்க. மறக்காம இந்த ஃபேக்டர் டீவியேஷன், ராவல்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெசனுக்கு. அப்புறம் 10th லெசன் பொறுத்த வரைக்கும் 10th லெசன் இருக்கிறதுலே உங்களுக்கு 15 லெசன்ஸ் ரொம்ப பெரிய லெசன் தான் இந்த 10th லெசன் தான். அதுக்கு எம்மோ டயக்ராம் பார்த்துருங்க. அப்புறம் விஸ்பத்தியோட 5 பாயிண்ட் இருக்கும், அதை பார்த்துடணும்.
அப்புறம் பாண்ட் சம்மந்தப்பட்ட பாண்ட் லென்த், பாண்ட் ஆர்டர், பாண்ட் ஆங்கிள் அதெல்லாம் பார்த்துருங்க. அப்புறம் ஃபெஜன்ஸ் ரூல் பாருங்க. நெக்ஸ்ட்டு ஹைபிரிடேஷன் பத்தி பாருங்க. அதே மாரி ஃபார்மேஷன் ஆஃப் H2, F2, HF ஹைபிரிடேஷன் இத பத்தி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10 லெசன்ஸ். ஸோ இது நீங்க ஓவராலா கம்ப்ளீட் பண்றப்பயே உங்களால எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, 50 to 70க்கு 50ங்கிறது ஈஸியா எடுத்துடலாம். சரி, இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு பார்த்தலாம். ஸோ அதுல நம்ம இதெல்லாம் ப்ராப்பரா படிக்கிறப்ப நம்மளால எவ்வளோ எடுக்க முடியும் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு, மார்ச் ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம பார்த்தரலாம். 16th வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லெசன் எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி. தென் டிஃபைன் ஈக்குவலன்ட் மார்க்ஸ் இது ஃபர்ஸ்ட் லெசன். நெக்ஸ்ட் ரைட் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் கால்சியம் கார்பனேட். இது வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் தான், உங்களுக்கு ஃபோர்த் லெசன் வருது. நெக்ஸ்ட் ஸ்டேட் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ இது வந்து உங்களுக்கு என்னன்னா சிக்ஸ்த் லெசன். ரைட் த ஹைபிரிடேஷன். நம்ம ஹைபிரிடேஷன் டாபிக் பார்க்குறப்ப 10th லெசன் பார்க்குறப்ப இது ஒரு அட்டன் பண்ணிடலாம். வாட் இஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இது வந்து கடைசி லெசன் 15th லெசன். இது சும்மா ஜென்ரல் டாபிக் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் போன வருஷம் 10த்லேயே கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது சும்மா எழுதுற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஆர்கானிக். ஹவு வில் யூ கன்வெர்ட் பென்சின் டு BHC. இது ஒரு ஆர்கானிக் தான். இது உங்களுக்கு 11th லெசன் வரும். முடிஞ்சா ஹோமோலாக் சீரிஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சிங்கன்னா மேபி அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கால்குலேட் த மொலாலிட்டி ஆஃப் சொல்யூஷன் 90 கிராம் ஆஃப். இது வந்து என்னன்னா 9th லெசனோட ப்ராப்ளம் உங்களுக்கு. ஓகே, இப்போதைக்கு நம்ம கணக்குப்படி படிச்சா 2 மார்க்ஸ் எதெல்லாம் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1, 2, தென் 3, 4, 5 2 மார்க்ஸ். ஸோ கம்பல்சரி மட்டும் தான் நம்மளால அட்டன் பண்ண முடியாது. மீதி 5 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். 3 மார்க்ஸ் டிஃபைன் ஆர்பிட்டல். இது புக் பேக் கொஸ்டின் தான், செகண்ட் லெசனோடது. இது யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன். நானே சொன்ன யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொன்னோம். டிஸ்கிரைப் த பீரியட் ட்ரெண்ட் ஆஃப் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். இதுவும் உங்களுக்கு புக் பேக் தான் உங்களுக்கு. ஸோ படிச்சுக்கலாம் உங்களுக்கு. தேர்ட் லெசன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கேபிஎன் கேசி வேல்யூ ஃபார் தி ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் HA இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டினோடது. ஸோ அது நம்ம பார்த்து ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து வாட் இஸ் பை பாண்ட். இது உங்களுக்கு 10th லெசன். நெக்ஸ்ட் ஹெஸ்லா. இது வந்து 7th லெசன் உங்களுக்கு வரும். 7th லெசன் ஹெஸ்லாவும் ரொம்ப இம்பார்ட்டன் தான், கொஞ்சம் சேர்த்து அதையும் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் நியூக்ளியோஃபில் எலக்ட்ரோஃபில். இது 12th லெசன் உங்களுக்கு வரும். SM2 இதுவும் ஆர்கானிக் தான் உங்களுக்கு. இதுவும் ஆர்கானிக் தான். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்த்தா 1, 2, நெக்ஸ்ட் 3, 4, 5, நெக்ஸ்ட் 6. இதுலேயே நம்ம 6 அட்டன் பண்ணலாம். கம்பல்சரி இல்லாமல் நம்ம 6 நமக்கு தெரியுற மாதிரி இருக்குது இந்த இதில் கொஸ்டின் பேப்பரில். இப்போ 5 மார்க்ஸ் பார்த்துடலாம். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன எம்பரிக்கல் ஃபார்மில் பார்த்துக்கோங்க கேட்பாங்க. ஸோ அதை அட்டன் பண்ணால் அது ஒரு 3 மார்க்ஸ் நமக்கு வந்திருக்கும். இல்லை அது கீழே பார்த்தீங்கன்னா சிம்லாட்டிஸ் நம்ம படிக்க சொன்னால் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக ஸ்பின் குவாண்டம் நம்பர் மட்டும் நம்ம புதுசாக கேட்டிருக்காங்க போன வருஷம். அடுத்து வாட்டர் இன்டர்ஸ்டியல் ஹைட்ரேஸ். இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரேஸில் படிக்கிறப்ப எழுதிருக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தர் ஆக்ட்னா இது புக் பேக் கொஸ்டின் தான். அப்படி இல்லாட்டி கூட கேரசிக்ஸ் படிக்க சொல்லியிருந்தோம் நம்ம இன்டெலிஜென்ஸ், அதை அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகே, அடுத்த ராவல்ஸ் லா பாருங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் கரெக்ஷன் டெர்ம் ஃபார் வால்யூம் இந்த வான் ராவல்ஸ் ஈக்குவேஷன். இது யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. இது 6th லெசன் மேபி படிச்சிருந்தா ஈஸியாக. அப்படின்னாலும் அது கீழே பாருங்க, குவான்டிட்டி ஆஃப் ஈக்குவேஷன் ஈஸி தான் நமக்கு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் N2 மாலிகுல் யூசிங் பார்க்க சொன்னதான் உங்களுக்கு. அதை வச்சிருந்தாலே ஆர்கானிக் தொடவே வேண்டியதில்லை, ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இது ஒன்று தான் உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க் அட்டன் பண்ண முடியாமல் போகும். அப்படின்னா இல்லாட்டி கூட ஹவுஸ் ஆசிட் இன்ஃபார்ம் இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது தெரியுது ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு 5 மார்க் தான் நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பரில். இப்போதைக்கு நீங்கள் 5 லெசன்ஸ் விட்டுருந்தாலும் உங்களுக்கு ஒரு 5 மார்க் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். இது எல்லாமே இப்போ நம்ம வந்து மோர் தென் 55க்கு மேலே கூட நம்ம ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துலாம் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு. ஆர்கானிக் ப்ராப்ளம் கொஞ்சமும், அதே மாதிரி இன்ஆர்கானிக் ப்ராப்ளம், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நிறைய மார்க்ஸ் எடுக்கலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களோட பப்ளிக் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி அப்போ நிறைய மார்க்ஸ் வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ அந்த அன்னைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்து படிச்சிருப்பீங்க. அந்த அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களால் எவ்வளோ 2 மார்க்ஸ், எவ்வளோ 3 மார்க், எவ்வளோ 5 மார்க்ஸ் எழுத முடிஞ்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்ப எங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோஸ் இதே மாதிரி நம்ம போடுவோம். ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி போட்ட மாதிரி அடுத்த வீடியோ ஃபிசிக்ஸ் நம்ம போடுவோம், அடுத்த மேக்ஸ் போடுவோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு அது இம்பார்ட்டண்டாக இருக்க போய் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.